இன்று மக்கள் நீதி மையத்தில் இணைந்த அன்று நிகழ்த்தப் போகும் முதல் உரை டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்களுடையது. இன்னும் நிறைய உரைகள் இருக்கின்றன. இது முதல் உரை. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மையத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பத்மபூஷன் டாக்டர் கமல்ஹாசன் ஜி அவர்களே, டாக்டர் மகேந்திரன் அவர்களே, என்னுடைய நண்பர் குமரவேல் CK அவர்களே, நம்மளுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் வேறு நண்பர்கள், தொலைக்காட்சி மற்றும் பிரஸினுடைய நண்பர்கள், உங்களுக்கெல்லாம் என்னுடைய காலை வணக்கம். ஆகஸ்ட் 22, 2020 நான் VRS அரசாங்கத்திலிருந்து எடுத்துகிறோம். 1995 சர்வீஸில் சேர்ந்தோம். 25 years கம்ப்ளீட் பண்ணோம். I was the principal secretary IT, then principal secretary and CMD of Tamil Nadu Handicrafts Development Corporation. அந்த பொறுப்பில் இருக்கும்போது தான் நான் பதவி VRS கொடுத்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிகாஸ் அவங்க சொல்லி மாதிரி CK அவர்கள் சொல்லி மாதிரி நம்ம எல்லோரும் இப்போ இந்த சந்திப்பு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் இறங்கும்போது டிராஃபிக் எப்படி இருக்கேன், ரோடு எப்படி இருக்கேன், தண்ணி தேங்குறதா, நிறைய விஷயங்கள் நம்ம காணாமல் போகிறது இல்லையா? பிகாஸ் தட்ஸ் வெரி ரொட்டீன். பட் தட்ஸ் பேசிக் கவர்னன்ஸ். இப்போ நாங்கள்லாம் IASல இருக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் அதுதானே. ரோட்டில் போர்ட் ஹோல்ஸ் இருக்கியா இல்லை, அல்லது இருக்குது, அது பார்க்குறதுக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்கேன். நிறைய சிஸ்டம்ஸில் நம்ம கவனிப்பு இருக்கிறது இல்லை. அண்ட் வி டாக் அபவுட் பிக் திங்ஸ், பெரிய பெரிய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். பட் த ஸ்மால் திங்ஸ், உங்களையும் என்னையும் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களை எல்லாம் அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசுறதில்ல. மக்கள் நீதி மையத்தினை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதன், ஒரு சாமானியமான மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்த்துவது, அதுதானே அவங்களே இது. அது நேர்மையான ஒரு லீடர்ஷிப் இருந்தால் தானே அதை செய்ய முடியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்போ இங்கிலாந்து அல்லது அமெரிக்கா அல்லது சிங்கப்பூர் எடுத்து பார்த்தால் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடியவங்களும் அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கையும் வாழ்க்கை தரம் ஒரே மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இட் வில் பி மச் ஹையர். வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல ஆக்சிஜன் சுவாசிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ரூரல் அர்பன் டிவைடு இருக்கு இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், மற்ற ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும். இது ஒரு நல்ல தலைமையில் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணும்போது தானே இதில் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் பாசிபிள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐ வாஸ் IT செக்ரட்டரி. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய IT பார்க்கு ஒரு 20 ஏக்கர் கொடுத்தாச்சு. 20 ஏக்கரில் கிட்டத்தட்ட 2 million square feet கட்டியாச்சு. அதில் 20,000 பேருக்கு வேலை கொடுத்தாச்சு. இதோட நம்மளுடைய ஒரு பார்வை முடிந்து போகுது. பட் when I was IT செக்ரட்டரி, நான் இது உள்ளே போய் பார்த்தோம். இதுக்கு உள்ளே என்ன நடக்குது, அது பெருசாக இருக்கேன், அது உலகத்தரம் வாழ்ந்ததாக இருக்கேன். இட்ஸ் அமேசிங். நம்மளோட பசங்க, நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வாட் தேர் கேப்பபிள் ஆஃப் டூயிங். அது ஒரு பெரிய மாற்றத்தை என்னோட மனசில் உருவாக்கியது. அதாவது I was in ஷெல்லுடைய பேக் ஆஃபீஸ் இங்கே இருக்கு. ஷெல் டஸ் $2 billion per day. $2 billion டிரான்சாக்ஷன்ஸ் உலகத்தில் பூரா நடத்துது. எல்லாமே நம்ம சென்னை மூலமாக தான் செய்கிறோம். இந்த பேக் ஆஃபீஸ் இன் சென்னை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கே தெரியாமல் இருந்தது. அதே மாதிரி பேபால் $17,000 per second நடத்துகிறோம் உலகம் பூரா, பெர் செகண்ட். யூ கேன் இமேஜின் billions of dollars. பட் அவர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் டூயிங் தோஸ் ஃபினான்சிங் ஃபார் தோஸ் கம்பெனிஸ். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தால் நம்ம உலகத்தரம் வாய்ந்த நம்மளோட பொட்டென்ஷியல், நம்மளோட சாத்தியக்கூறு இங்கே இருக்கேன். பட் பெரும்பாலும் நம்ம பேசக்கூடியது இந்த லெவல் தானே இருக்கும். இந்த ஒரு பாகுபாட்டினை மாற்றுவதுக்கு தானே மக்கள் நீதி மையம் அதனுடைய நோக்கங்கள் இருக்கிறது. நம்மளோட பொட்டென்ஷியல் இஸ் வேர்ல்ட் கிளாஸ். நாம் போய் பார்த்துருக்கோம் சிங்கப்பூர், மலேசியாலாம் பார்க்கும்போது நம்மளோட மக்கள் அங்கே உட்காந்து வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க் செய்கிறோம். ஏன் நம்ம வில்லேஜஸ் ஒரு வேர்ல்ட் கிளாஸாக இருக்கக்கூடாது? ஏன் கவர்னன்ஸ், இப்போ நம்ம ஒரு அரசாங்கம் ஆஃபீஸுக்கு போகும்போது
ஏன் நம்மளை நிற்க வைக்கிறாங்க? ஏன் அது நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகாமே செய்ய முடியாது? இந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் எல்லாம் யோசிப்பிருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், சால்வன்சி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கெங்கெல்லாம் அலைஞ்சிருப்போம். பட் அது டெக்னாலஜி மூலமாகவும் ஒரு நேர்மையான தலைமை மூலமாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எளிதாக்கி மக்கள் ஒரு அரசாங்க ஆஃபீஸை போகாமல், அவங்களை நாடாமல், யாருக்கும் எதுவும் கொடுக்காம செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் த எம்டி ஆஃப் தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பூம்புகார்ன்ற தலைவர் சொல்லி நான் ஹார்வர்டு படித்து முடித்து வரும்போது என்ன பூம்புகாரில் போட்டாங்க. பூம்புகாரில் யாரும் கேட்கறது இல்லை, என்ன பூம்புகார் சிஎம்டியாக போடுங்க, எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கேட்கறது இல்லை. ஏன்னா அங்கே போட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த வித்தியாசங்கள் நாங்கள் என்ன கொண்டு வந்தோம். இப்போ சென்னை ஏர்போர்ட் இருந்தால் ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாம் இன்டீரியர்ஸ் நாங்கள் தானே பண்ணோம். ஒரு 30 கோடி இருந்து கிட்டத்தட்ட 70 கோடிக்கு நாங்கள் அந்த டேர்ன் ஓவரை கொண்டு போனோம். வர்ச்சுவல் ரியாலிட்டி கொண்டு போனோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஆன்லைன் ஆக்கணும். ஸோ அரசாங்க ஆஃபீஸுகள் காகிதமின்றியாக ஏன் இருக்கக்கூடாது? இப்போ நீங்கள் எல்லாம் கோவிடில் இருக்கோம். கோவிடில் நம்ம சஃபர் பண்ணியிருக்கோம். பட் உலகம் ஓடிட்டுருக்கேன். என்ன காரணம்? தட்ஸ் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஒரு டெக்னாலஜியில் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நம்ம உருவாக்கி அரசாங்கத்தையும் அரசியல்னையும், ஸோ நம்மள 70 வருஷமாக ஒரு அரசியல் பின்பற்றி இருக்கோம். எங்கே எழுதி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அரசியல் இருக்கணும், இப்படி தானே இருக்கணும்னு எங்கே எழுதி வச்சிருக்கேன்? அதுக்கு மாறாக கமல்ஜி தானே அதுக்கு ஒரு மாற்று வேணும் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இந்த அரசியல் இப்படி இருக்கக்கூடாது, நேர்மையான ஒரு தலைவன் இருக்கணும் சொல்லியது அவங்க மட்டும் தானே. அதுக்காக தானே அந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தானே நான் இந்த கட்சிக்கு வந்தோம். அது நம்மளோட கமல்ஜியுடைய ஒரு தட்ஸ் அ பிகஸ்ட் அட்ராக்ஷன். எங்களை போன்றவங்க நம்ம அவுட் சைட் கண்ட்ரீஸ் எல்லாம் போகும்போது அதெல்லாம் அப்படியே இருக்கு. வை இஸ் இட் ஸோ பியூட்டிஃபுல், வை இட்ஸ் ஸோ சிஸ்டமேட்டிக், ஏன் நம்ம தமிழகத்தில் இப்படி இருக்கக்கூடாது என்ற அந்த சிந்திப்பு வருது. அப்போ ஏன் செய்யக்கூடாது ஒரு கொஸ்டின். ஸோ தட்ஸ் த செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன், நம்ம ஐ டோல்ட் யூ அபவுட் த பொட்டன்ஷியல். நான் கிருஷ்ணகிரி கலெக்டராக இருக்கும்போது ஒரு 10,000 குழந்தைகளை உள்ளே கொண்டு வந்தோம். அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் சொல்லி 10,000 குழந்தைகளை. அதுக்காக தானே டாக்டர் கலாம் என்கிட்ட 1 மணி நேரம் பேசி அது ஒரு உரையாக நேஷனல் சிவில் சர்வீசஸ் டேயில் பேசி என்னை கௌரவித்தது. அந்த 10,000 அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ரியலைஸ்ட் இஸ், எனக்கும் அவங்களுக்கு ஒரே பொட்டன்ஷியல், பட் எனக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ், அவங்களுக்கு வேறு சர்க்கம்ஸ்டான்ஸ். அந்த சூழ்நிலை மாற்ற முடிஞ்சால் நம்மளால இவங்களெல்லாம் உலகத்தரம் வாய்ந்த சிட்டிசன்ஸாக மாற்ற முடியும். நாங்கள் ஒரு 10,000 குழந்தைகளை வெளிக்கொண்டு வந்ததில் அந்த குழந்தைகள் இப்போ சில பேர் டாக்டர்ஸாக என்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் அரசாங்கம் மூலமாக நிறைய கொடுத்துட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஃபுட் நிறைய ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். பட் அது நேர்மையாக உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேர்ந்தால் அவங்களெல்லாம் முன்னுக்கு வர முடியும். ஸோ தீஸ் ஆர் மை ரேண்டம் தாட்ஸ் ரைட் நவ். இது ஒரு I think I have been given a few minutes to speak, but my thoughts are, ஒரு நல்ல லீடர்ஷிப், நேர்மையான லீடர்ஷிப் இருந்தால், the bureaucracy of Tamil Nadu is very good. We can do wonders. They can do wonders. Now I am outside it. We can bring innovation. நிறைய புதுமையான விஷயங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் செஞ்சால் இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதாவது நீங்கள் ஒரு சிட்டிசனாக இருந்தால், நீங்கள் டேக்ஸ் பேயிங் சிட்டிசனாக இருந்தால், அரசாங்கத்தில் பணம் கொடுத்த சேலரிடு பர்சனாக இருந்தால், இது 2 பேர் இடையில நீங்கள் எதுக்கு அரசாங்க ஆஃபீஸுக்கு போகணும்? இது ஒரு கேள்வி. நீங்கள் அரசாங்க ஆஃபீஸுக்கு போகும்போது தானே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. 2வது விஷயம், நீங்கள் ஒரு சிட்டிசனாக இருந்தால், எங்களுக்கு தெரியும் நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு இது வச்சு தானே நான் ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் சொல்லி ஐடி செக்ரட்டரியாக இருக்கும்போது ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் முதல்ல டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் அந்த பயணத்தில் அந்த 70 வருஷம் 100 வருஷம் பயணத்தில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறது. இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் அலைஞ்சிருக்கேன், நானும் அலைஞ்சிருக்கேன். அலைய தேவையில்லை. அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரலாம். 3வது, நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, எந்த பாகுபாடும் இன்றி. அதுதானே இந்த கட்சியினுடைய பெரிய ஒரு பெருந்தன்மைன்னு சொல்லியால், யாருன்னு பார்க்கறதில்ல. எந்த கட்சி, எந்த மனிதன், எந்த நாடு எதுவும் பார்க்கறதில்ல. நீங்கள் உங்களுக்கு திறமை இருந்தால் இதில் வாங்க, உங்களுக்கு லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் இருந்தால் வாங்க. என்னை மாதிரி நிறைய பேர் இப்போ இதில் வரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ வித் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே that I am joining a party
which is level-headed, very democratic. இப்போ நான் சார்கிட்ட கேட்டோம், என்னோட மனசு உங்ககிட்ட பேசலாமா? தாராளமாக பேசுங்க, என்ன வேணால் பேசுங்க. பட் பி வெரி ஸ்பெசிஃபிக். சும்மா உளரக்கூடாது. பட் யூ டெல் த ஃபேக்ட்ஸ். வாட் இஸ் இட் தட் யூ கேன் டூ? ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவனை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கேன். பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஃபார் த லாஸ்ட் 25 years. It's extremely difficult sometimes. The communication of a big idea, a big aspirational idea. ஸோ ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நான் வந்திருக்கிறோம். உங்களுடைய எல்லாம் சப்போர்ட்டோட I think with the grace of our leader, we can do that. Thank you. வருகைக்கும் உரைக்கும் நன்றி. இதில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நேர்மையாளர்கள், வல்லவர்களுக்கு நிம்மதியான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தும் ஒரே கட்சி மக்கள் நீதி மய்யம் என்று நாங்கள் தைரியமாக அவையடக்கத்துடன் மாறுதட்டி கொள்ளலாம். இப்படிப்பட்ட திறமையாளர்கள் நிம்மதி பெருமூச்சும், ஏன் மூச்சும் விடுவதற்கு ஏற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கி வைப்பதுதான் என்னுடைய முதல் கடமை. அதனால்தான் இவர்களெல்லாம் யோசித்து எடுத்த முடிவு இது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சற்று 6 மாதம் முன்னாடி இதை எடுத்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே கோபம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவர் இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு ஊக்கத்தை இந்த குறுகிய காலகட்டம் கொடுக்கும் என்று நம்புகிறேன்.